இன்னொரு முறை கையாளப்படுது அப்படின்னு சொன்னா இந்த கூட்டு குர்பானி சிஸ்டம். கூட்டு குர்பானி எப்படின்றதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கு நடைமுறையில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா, ஷவ்வால் மாசம் முடிகிற பொழுதோ பள்ளியில் ஒரு போர்டு போடுறாங்க, ஒரு பங்கு 15,000, ஒரு பங்கு 15,000, ஒரு பங்கு 12,000, ஒரு பங்கு 17,000 போர்டை போடுறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, பங்குக்கு சல்லியை கட்டிட்டு அவங்களோட பாட்டில் போறாங்க. பெருநாள் அண்டு வாராங்க, நான் ஒரு பங்கு கொடுத்தேன் எனக்கு 7 பார்சல் தாங்கோ, நான் 2 பங்கு கொடுத்தேன் எனக்கு 14 பார்சல் தாங்கோண்டு பங்கு இது உதுஹியாவா சகோதரர்களே? இது உதுஹியாவா? இது இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னா, நல்லா விளங்கிக்கங்க, ஒரு மாட்டில் 7 பேர் சேருங்கள். இந்த இருக்கப்பா மாடு, நாங்க 7 பேரும் சேருவோம். ஒரு ஒட்டகத்தில் 7 பேர் சேருங்கள். இந்த இருக்கப்பா ஒரு ஒட்டகம், நாங்க 7 பேரும் சேருவோம். எங்களுக்கு எங்கட ஒட்டகம் தெரியணும், எங்களுக்கு எங்கட மாடு தெரியணும். அதொன்றும் தெரியாம சும்மா இந்த கஞ்சிக்கு சல்லி கொடுக்கிற மாதிரி சல்லியை கொடுத்துட்டு பார்சல் எடுக்க வந்தா இது உதுஹியாவா அமையாதுங்க. அல்லாஹ் போதுமானவன். நிறைய இடங்கள்ல இதை செஞ்சுக்கிட்டு போறாங்க. செய்கிற இபாதத்தை சரியா செய்யுங்க. என்ன பண்ணுங்க, ஹஜ் சீசன் வருதா, துல்காதா ஆரம்பிக்குதா, மேடை போட்டு ஊருக்கு சொல்லுங்க, உதுஹியாவுடைய சிறப்பை சொல்லுங்க, அது மனிதனுக்கு கொண்டு வர மாற்றத்தை சொல்லுங்க. நீங்க வசதி இருக்குதா கொடுங்க, வசதி இல்லையா 7 பேர் சேர்ந்து ஒரு மாடை கொடுங்கன்ற ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த மாதிரி காட்டி கொடுங்க. சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்கன்னு பாருங்க. அதனால உங்களுக்கு பின்னால சொல்றேன் இந்த 7 பேர் விவகாரத்தை. அதுக்கு முன்னால விளங்கிக்கங்க, இந்த பள்ளியில வந்ததுக்கு பிறகு ஒரு பங்கு 15,000 அறிவிக்கிற இந்த சமாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உதுஹியால செய்யல. ஜகாத் ரசூலுல்லாஹ் கூட்டாக கொடுத்தாங்க. எப்படி? மக்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. தண்ட பொறுப்புக்கு எடுத்து, நிர்வாகத்துடைய பொறுப்புக்கு எடுத்து ரசூலுல்லாஹ் பங்கு வச்சாங்க. ஜகாத்துல் ஃபித்ர் ரசூலுல்லாஹ் கூட்டா கொடுத்தாங்க. எப்படி? எல்லார்ட்டையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் விநியோகம் பண்ணினாங்க. ஆனா உதுஹியாவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 பேர் மாட்டுல சேருங்க, 7 பேர் ஒட்டகத்துல சேருங்கன்ற ரசூலுல்லாஹ். உங்களோட பங்கெல்லாம் கொஞ்சம் இங்க தாங்க, நாங்க மாடு செலக்ட் பண்றோம், நாங்க மாடு அறுக்கிறோம், பங்க மட்டும் எடுக்க வாங்கோண்டு இப்படி ஒரு கூட்டு குர்பானி ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அப்படியானால் இன்றைக்கு பள்ளிகளில் கொடுக்கிற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்குது. இது எதற்காக வந்தது? அன்பாண்டவர்களே, நாங்க சின்ன புள்ள காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நாங்க எப்படி கொடுத்தோம்? இதை நான் சொல்ல தேவையில்லையே. எங்கேயாவது ஒரு வீட்டில் கொடுப்பாங்க, அன்றைக்கு போய் அறிவிப்பாங்க, நாங்க போய் பார்சல் எடுத்துக்கிட்டு வருவோம். இதுதான் முறையா இருந்தது. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்டா, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட கொடுங்க, அதை தேடிக்கொண்டு போய் கொடுக்கிறது தான். அது கூட என்ன முறான்ற அளவுக்கு இருக்குது. கேட்டு வரவங்களுக்கும் கொடுக்கலாம், அதையும் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். ஆனா தேடி போய் கொடுக்கிறது தான் அதுக்குள்ள என்ன ஏழைகளுக்கு கொடுக்கிறதுல உள்ள முக்கியமான ஒரு பகுதி. என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? இந்த நாட்டுள்ளுக்கு இந்த குர்பானிக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் வந்தது. என்ன, நான் ஒரு மாடு வாங்கினா நான் என் வீட்டில் அறுத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க ஒரு மாடு வாங்கினா உங்களுக்கு விரும்பின இடத்துல போட்டு அறுத்துக்கிட்டு இருந்தீங்க. என்ன பண்ணினாங்கண்டா, இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன கொண்டாங்க, நீங்க மாடு கொண்டு வரதாக இருந்தாலும் மாடு அறுக்கிறதாக இருந்தாலும் நீங்க சட்டப்பூர்வமா என்ன எடுக்கணும், அனுமதி எடுக்கணும் கொண்டாங்க. இப்ப ஊர்ல 100 பேர் மாடு கொடுக்கிற நேரம் 100 பேரும் அனுமதி கேட்டு போனா 100 பேருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் பள்ளி நிர்வாகங்கள் முன்னால வந்தது. எதுக்கு? நீங்க மாட்டை வாங்குங்கப்பா, நாங்க ஒரு இடத்துக்கு 100 மாடுன்னு லைசன் எடுக்கிறோம், மாட்டை கொண்டு கட்டுங்க, அறுத்து போடுவோம். இந்த ஒரு லேசிக்குத்தான் செஞ்சாங்களே அல்லாமல் இது அப்படியே மாறிட்டு, இது அப்படியே என்ன செஞ்சிட்டது, மாறிட்டுது. எனவே சகோதரர்களே, லைசன் எடுக்க கஷ்டமா இருக்குதா, ஒரு இடத்துக்கு லைசனை போடுவோம், பிரச்சனை கிடையாது. நாங்க மாட்டை தேர்வு பண்ணி, அல்லது என்ன பண்ணலாம், என்ற சல்லி உங்கள்கிட்ட தாரேன், நீங்க ஒரு மாட்டை கொண்டு தாங்கப்பா, எங்கட 7 பேர சல்லியை சேர்த்து நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்குறோம், எனக்குன்னு ஒரு மாட்டை வாங்கி தாங்க, பிரச்சனையே கிடையாது. விளங்கணும் என்ன, ஏண்ட மாடு எது, எந்த மாட்டுல என்ற பங்கு இருக்குது, ஏண்ட மாட்டுக்கு என்ற கையால் ஒரு புண்ணாக்கு, ஏண்ட மாட்டை நான் கொஞ்சம் கவனிக்கிறது, நோய் உள்ளதா, கண் பார்வை இருக்குதா, ஏன் பார்க்க கூடாது, இது எதுவுமே தெரியாம சும்மா பங்க கொடுத்துட்டு போனா இப்படி ஒரு உதுஹியா மெத்தட ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, காட்டித்தரவில்லை என்பதையும் நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற கூட்டாக கொடுக்கிறோம்ன்ற குர்பானி எதுக்கு வந்ததில்லை. இந்த பங்கு 15,000 பங்கு 20,000 அறிவிக்கிற கூட்டு குர்பானி அல்ல. எதுக்கு வந்தது?
லைசன் எடுக்க கஷ்டம், அனுமதி எடுக்க கஷ்டம்ன்றதுக்காக ஒரு இடத்துக்கு 50 மாட்டுக்கு எடுப்போம், ஒரு இடத்துக்கு 20 மாட்டுக்கு எடுப்போம். உங்களோட மாட்டை கொண்டாங்க, அறுத்து தாரோம். இந்த கதை என்ன பண்ணலாம்? உங்களால மாடு வாங்க கஷ்டமா, உங்களால மாடு தேட கஷ்டமா, உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் இல்லையா, நீங்க சல்லியை தாங்க, உங்களோட மாட்டை நாங்க கொண்டு தாரோம். 7 பேர் சேர்ந்து சல்லியை தாங்க, நாங்க மாட்டை கொண்டு தாரோன்ற இந்த பொறுப்பை செய்யலாமே அல்லாமல் பங்கறிவிக்கிற கூத்து என்ன செய்யல. அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்பதையும் நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக இன்றைக்கு இந்த உதுஹியா விஷயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது நன்மையை குறைத்துக் கொள்வதற்காக அல்லது சிறப்பை குறைத்துக் கொள்வதற்காக விடுபடுகிற ஒரு தவறுதான் இன்றைக்கு கூட்டு குர்பானிக்கு கொடுக்கிற ஆர்வம். எதுக்கு இல்லை? தனி குர்பானி கொடுக்கிறதுக்கு இல்லாம போச்சு. எது? 7 பேர் சேர்ந்து மாடறுக்கிறதுல உள்ள கவனம் ஒரு தனி மனிதனா நின்று ஒரு ஆடு கொடுப்போமே இல்லா போயிட்டது. அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாங்க பிரட்டினா அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகம் கொடுத்திருக்கிறாங்க, 100 ஒட்டகம் கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களாக அறுத்துட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, எல்லாம் பங்கு வச்சுடுங்க. அந்த ஹதீஸை நான் பின்னால் உங்களுக்கு சொல்றேன், பின்னால் ஒரு இடத்துல அந்த ஹதீஸ் வரும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொம்பு வளர்ந்த வெள்ளையும் கலந்த 2 ஆடுகளை ரசூலுல்லாஹ் அறுத்தாங்க. அதுவும் தெளிவா வந்திருக்கு. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக ரசூலுல்லாஹ் ஒரு மாட்டை கொடுத்தாங்கண்டும் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்கு. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லாம் தனித்தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போனாங்க பாருங்க. அந்த நேரம் உம்ரா செய்ய கிடைக்கல. அப்ப என்ன பண்ணணும்? ஹதி கொடுக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க மாட்டுல 7 பேர் சேர்ந்துக்கங்க, ஒட்டகத்தில் 7 பேர் சேர்ந்துக்கங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீல வந்ததைத்தான் நேரு பிடித்து கியாஸ் எடுத்து உதுஹியாலையும் வைக்கலாம்ன்றதுதான் பல அறிஞர்களுடைய கருத்து. அதே போல திருமிதியில ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணம் போனோம். அந்த நேரத்தில் உதுஹியாவுடைய காலம் வந்தது, ஹஜ் பெருநாளுடைய காலம் வந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு அனுமதி தந்தாங்க. என்ன அனுமதி? ஃபில் பக்கரத்தி சபா, ஒரு மாட்டுல 7 பேர் சேருவதையும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் சேருவதையும் ரசூலா அனுமதி தந்தார்கள் என்று திருமிதியில 1501வது இலக்க ஹதீஸா வந்திருக்கு. இந்த ஹதீஸை வச்சுதான் ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்து கொடுக்கிறது தான் கூட்டு குர்பானி. ஒரு ஒட்டகத்தில் 7 முதல் 10 வரையில சேருது தான் கூட்டு குர்பானி அல்லாமல் எல்லார பங்கையும் சேர்த்து நம்மட இஷ்டத்துக்கு பிரிக்கிறது அல்ல. என்ன செய்யலாம்? 7 பேரா சேர்த்து ஒரு மாடை வாங்குங்க, 7 பேரா சேர்த்து ஒரு ஒட்டகத்தை வாங்குங்கன்றது தான் கூட்டு குர்பானின்றதையும் நாங்க விளங்கி கொள்ளணும். இப்ப அறிஞர்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறாங்க? ஒட்டகம் கொடுத்திருக்கிறாங்க, ஆடு கொடுத்திருக்கிறாங்க, மாடும் கொடுத்ததாக முஸ்லிம்ல ஒரு செய்தி வருது. இதுல எதை கொடுக்கிறது சிறந்தது அப்படின்னு பேசுற நேரம் நல்லா பாருங்க, குர்ஆன் சுன்னாவுடைய எல்லா அறிஞர்களும் என்ன சொன்னாங்கண்டா, முதல் கட்டம் அதுல மாலிக் இமாமுடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசமா, அதை நான் பின்னால சொல்றேன். அதுல இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, முதல் கட்டம் ஒட்டகம். ஏன்? ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அருங்கொண்டு தனியா குர்ஆன்ல வந்திருக்கு, அதனால ஒட்டகம். 2வது மாடு, ஏண்டா மாட்டுக்கும் நிறைய என்ன வந்திருக்குது, அதுல இறைச்சியும் அதிகம்ன்றதுனால 2வது மாடு. 3வது ஆடு, 4வது நல்லா விளங்கிக்கங்க, 4வது சிறப்புக்குள்ளதுதான் ஒரு ஒட்டகத்தில் 7 பேர் சேர்றது. 5வது இடத்துல வாரது தான் ஒரு மாட்டுல 7 பேர் சேர்றது. இதுதான் சிறப்பின் அடிப்படையில் வாரது. மாலிக் இமாம் சொன்னாங்க, முதலாவது ஆடு, 2வது மாடு, 3வது ஒட்டகம், 4வது ஒரு ஒட்டகத்தில் 7 பேர் சேர்றது, 5வது ஒரு மாட்டுல 7 பேர் சேர்றது. நானும் நீங்களும் 5வது இடத்தில் இருக்கத்தான் ஆசைப்படுறோம் இல்லையா? அன்பார்ந்தவர்களே,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் கொடுத்தது ஆட்டோட சம்பந்தப்பட்டிருக்கு. அன்பாண்டவர்களே, இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு மாட்டை 7 பேர் கொடுக்கறதுல 2 பங்கு சேர்றாங்க, 3 பங்கு சேர்றாங்க. எதுக்கு? இறைச்சி மட்டும்தான் நோக்கம். கூட இறைச்சி கிடைக்குமே, கூட பார்சல் கிடைக்குமே, அல்லாஹ் சொல்லிட்டா இறைச்சி நோக்கமே கிடையாது. அன்பாண்டவர்களே, 3 பங்கு சேர்றவங்களுக்கு 15,000 ரூபாய், அப்படி 45 வருதா? அழகா ஒரு ஆட்டை வாங்கி கொடுங்க, அழகா ஒரு ஆட்டை தனி குர்பானி கொடுங்க சகோதரர்களே, அது சிறப்பு. இந்த கூட்டா சேர்ந்து கொடுக்கறத யாருக்கு விடுங்க? ஏழாத கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசை இருக்குதா? ஒரு 7 பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஒரு மாட்டை கொடுங்க. நமக்கு வசதி இருக்குதா? ஒரு ஆட்டை கொடுத்து பழகுவோம், தனி குர்பானி. எனவே சகோதரர்களே, தனி குர்பானி கொடுப்பதுதான் 7 பேர் சேர்ந்து கொடுப்பதை விட சிறந்தது என்ற அடிப்படையில் நாங்கள் தனி குர்பானிக்கு ஆர்வம் காட்ட வேண்டும். மாடு 1,00,000 போகுதா? மாடு 80,000 போகுதா? ஒரு ஆடு 30க்கு வாங்கலாமா? சின்னதுன்னு பார்க்காதீங்க, இது இபாதத், அல்லாஹ்வுக்காக அறுப்பது மட்டும்தான் நோக்கம். எனவே எனக்கு ஒரு ஆடுதான் தனியா கொடுக்கலும் இருந்தா அதை முற்படுத்துங்க. ஆடு ஒன்று கொடுக்கிற அளவுக்கு இல்லை. 15,000 தான் கையில சல்லி இருக்குது, உங்களோட அன்றாட செலவுகள் போக 15,000 கையில இருக்குது. 7 பேர் சேர்ந்தா ஒரு மாட்டை கொடுத்துறாண்டு வருதா? இப்ப 15,000 பங்கு சேருங்க. ஆடு கொடுக்க, தனி குர்பானி கொடுக்க ஏழுமான நிலையில் இருந்து கொண்டு எதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சிறப்பின் அடிப்படையில் குறைந்த இடத்துக்கு போக ரெடி ஆவாதீங்க. எனவே சகோதரர்களே, இதெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காததுனால இன்னைக்கு பெரிய ஹாஜியாரும் மாட்டுல பங்கு சேரத்தான் ரெடி ஆகிறாரு. அவர் எதை விளங்க தவறிட்டாரு? ரசூலுல்லாஹ் தனி குர்பானி கொடுத்தாங்க. அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம். எனக்கு தனி குர்பானி தான் கொடுப்பது சிறந்தது என்ற அடிப்படையில் அதுல கவனம் செலுத்துவதுதான் சிறந்தது. வசதி இல்லாதவங்க, ஆடு கொடுக்க வசதி இல்லையா, கொஞ்சம் தான் சல்லி இருக்குதா பாருங்க, கையில 10,000 இருக்குது, ஒரு 70,000க்கு ஒரு மாடு வருதா, 10,000 உள்ள 7 பேர் சேர்ந்து மாட்டை வாங்கி கொடுத்துப்போம். இதுதான் முறையை அல்லாமல் இந்த கூட்டு குர்பானிக்கு ஆர்வம் ஊட்டி பங்கு தாங்க வழிமுறை ஒன்று என்ன இஸ்லாத்துல ரசூலுல்லாஹ் காட்டி தரலன்றதையும் நாங்க எப்படி சஹாபாக்கள் சொல்றாங்க பாருங்க. சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பாருங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்று விட்டால் 7 பேர் ஒரு ஒட்டகத்தில் சேருவதற்கு நபிகளார் அனுமதி தந்தார்கள். அப்போ ஒரு மனிதர் கேட்கிறாரு, அயஷ்தரிகு ஃபில் பதனதி மா யுஷ்தரகு ஃபில் ஜஸூர். ஒட்டகத்துல பல வகை இருக்குது, அதுல பதனத்துன்றது தனி ஒரு வகை. அந்த பதனத்துல என்ற அந்த ஒட்டகத்துல சேர்ற மாதிரி சாதாரண ஒட்டகங்களையும் சேரலுமாண்டு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நாங்க எந்த அளவுக்கு பங்குக்கு அந்த ஒட்டகத்துல பங்கு சேர்ந்தோம்டா, நஹர்னா யௌமஇதின் 70 பதனா, 70 பதனா அந்த ஒட்டகத்தை நாங்க என்ன உதுஹியாக்குண்டு உள்ள ஹதீக்குண்டு உள்ள அந்த ஒட்டகத்தை நாங்க கொடுத்தோம். இஷ்தரக்னா குல்ல சபஅத்தின் ஃபீ பதனா, நாங்க ஒவ்வொரு ஒட்டகத்திலும் 7 பேர் சேர்ந்து கொடுத்தோம்னு சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, ஆடு கிடைக்கல, எங்கள்கிட்ட கையில சல்லியும் இல்ல, ஓரளவுக்குத்தான் இருக்குதுண்டா, ஒரு மாட்டை வாங்கி 7 பேர் பங்கு சேருவோம். இதுதான் முறைன்றதை, இபாதத்தை முறையா செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது.